இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு மருத்துவர் நோய் தடுப்பு வாரத்தை முன்னிட்டு குழந்தைகள் நலம் மற்றும் வளர் இளம் பருவ சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஏஎஸ் யமுனா அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கவுமே. நான் உள்ளே வந்து உடனே முதல்ல உங்களை பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு எனர்ஜி. ஏன்னா கொஷின்ஸ் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே முன்னாடியே வந்து அழகாக சொல்லி கொடுத்துட்டீங்க. சின்ன குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மக்கிட்டே வந்து அவங்க பேசினாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். 35 வருஷம் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால யார் நம்ம கிட்ட வந்தாலும் அவங்கள குழந்தையா தான் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். இன்னைக்கு நேயர்களே நம்ம டாக்டர் கிட்ட வந்து நீங்கள் குழந்தைகள், அதாவது வளர் இளம் பருவ இந்த குழந்தைகளை பற்றின எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் டாக்டர் கிட்ட தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நீங்கள் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா தொலைபேசி எண்கள் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 29160038 மற்றும் ஒரு எண் 2952050554. வெளியூர் நேர்கள் அப்படின்னா 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல டாக்டர் கிட்ட வந்து நம்ம ஒரு அறிமுகம். டாக்டர் உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். நான் வந்து குழந்தைகள் நல மருத்துவர். பயின்றது வந்து ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில் தான். அதுக்கப்புறமா வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இப்போ சென்னையில் வந்து 35 வருஷமா குழந்தைகள் மருத்துவம் நல மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நோய் தடுப்பு வாரத்தை முன்னிட்டு நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நோய் தடுப்பு குழந்தைகளை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, முதல் நோய் தடுப்புன்னு பார்த்தோம்னா குழந்தைகளை வந்து முதல்ல பிரசவ காலத்தில் அந்த பேறு காலத்திலேயே வந்து நல்லபடியான ஊட்டச்சக்தியான உணவு வந்து அந்த தாய் எடுத்துக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து 2 டோசஸ் ஆஃப் டெட்டனஸ் தடுப்பூசி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து முதல் தடுப்பூசி குழந்தைக்கு நியோனேட்டல் டெட்டனஸ் வராமல் இருப்பதற்காக அது கொடுக்கப்படுற அந்த ஊசி. அதற்கு அப்புறமா வந்து பிறந்தவுடன் பார்த்தீங்கன்னா முதல் தடுப்பு மருந்துன்னு பார்த்தோம்னா குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் அதுல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், அதாவது சீம்பால்னு சொல்லக்கூடிய அந்த முதல் பால்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பழுப்பு நிறமா இருக்கும். அதுல வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து முதல் தடுப்பு மருந்து குழந்தையுடைய வாயில் செலுத்தக்கூடிய ஒரு இது அமிர்தம்னே சொல்லலாம். அதற்கு பிறகும் வந்து தொடர்ந்து தாய்ப்பால் தருவதே வந்து நோய் தடுப்பதற்கு பல வகையில உதவக்கூடியது. அதற்கு பிறகுதான் நம்ம வந்து தடுப்பு ஊசிகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம். முதல்ல வந்து நம்ம ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி, அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ் தடுக்கிறதுக்காக பிசிஜி தடுப்பூசி, அதுக்கப்புறம் வாய் மூலம் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது உண்டு. இப்போ நோய் தடுப்பு வேக்சினேஷன், அது இயற்கை முறையும் வேக்சினேஷன் முறையும் அது சொல்லுங்க மேம். அதாவது இயற்கைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேறு காலத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அயன் கால்சியம் மருந்து. அது ஏன் அயன் தரோம்னா அனீமியா தடுப்பதற்காகவும் தாய்கிட்ட இருக்கக்கூடிய அனீமியாவை சரி செய்வதற்காகவும் அந்த அயன் மருந்து வந்து 100 நாட்கள் வந்து கொடுக்கப்படும். அதாவது 3 மாதங்கள் கழித்த பின்னர் தொடங்குவார்கள். அது கொடுப்பதனால குழந்தைக்கு வயிற்றில் உள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து போதுமான அளவு அயன் போய் சேரும். ஸோ அதனால குழந்தையும் வந்து நல்லபடியான ரெட் பிளட் செல்ஸோட பிறப்பாங்க. அதற்கு அப்புறமா வந்து பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுப்பதிலேயே வந்து நிறைய தடுப்பு அணுக்கள் இருக்கின்றன, அந்த செல்ஸ்லேயே இருக்கும், ப்ளஸ் ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து குழந்தையுடைய வயிற்றில் போய் செல்லும் பொழுது அங்கே வயிற்றிலும் குடலிலும் வந்து நோய் தடுப்பதற்கு உண்டான ஆன்டிபாடிஸை வந்து தயாரும் பண்ணும். ஸோ அதனால் ப்ளஸ் வந்து அடுத்தது பார்க்க போனோம்னா குழந்தை வந்து தன்னுடைய சுற்றுப்புறத்தில் இருந்து அவங்க வந்து எப்போவுமே நக்குவாங்க, அம்மாவை நக்குவாங்க, அம்மாவோட தோளில் படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய துணிமணிகளை நக்குவாங்க, அவங்கள சுற்றி இருக்கும்போது தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற துணியை நக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நக்கும் பொழுது நிறைய கிருமிகள் உள்ளே போகும். அந்த கிருமிகளும் போய் உள்ள குடல்லையும் சரி வயிற்றுலையும் சரி போய் நல்லபடியாக அது காலனைஸ் ஆகும், அங்கே போய் குடிபெயரும்.
அந்த மாதிரி குடிபெயர்ந்த கிருமிகள் வந்து உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைனா 10 துவாரங்கள் உண்டு, ஆண் குழந்தைனா 9 துவாரங்கள் உண்டு. இந்த துவாரங்கள் அனைத்து இடத்துலையும் போய் காலனைஸ் ஆகி ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு ட்ரெயின்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி துவாரக பாலகர்கள் இவங்க தான் வந்து அங்கே போய் இருந்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த ஆர்மி மாதிரி அது. ஸோ அதனால் வெளியில் இருந்து வரக்கூடிய நோய் கிருமிகள் வந்து சட்டுன்னு உள்ளே புகாமல் இருப்பதற்கு இந்த கிருமிகள் போய் சேர்ந்து கொள்ளும். இதுதான் வந்து நம்ம காலப்போக்கில் வந்து இன்டெஸ்டைனல் மைக்ரோபயோட்டான்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதனால தான் வந்து குழந்தையுடைய முதல் 4 வருடங்கள், அதாவது 4 வயசு குழந்தை வரையிலும் அவர்கள் வாயில் எந்த பொருளை வச்சாலும் வந்து சட்டுன்னு கோவப்படக்கூடாது. அது வந்து செருப்போ இல்லை வேற ஏதானும் மோசமான விஷயம் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம தடுக்கணுமே தவிர, மற்றபடி வந்து குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நக்கிக்கலாம். நக்கி இதை எடுக்கும் பொழுது தான் அந்த கிருமி உள்ளே போகும். அவர்கள் எல்லாமே உள்ளே போய் காலனைஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தடுப்பு வந்து முறை வந்து ஏற்படும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்கின்னு, நம்ம தோல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தோல்லையும் வந்து இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ், அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், குழந்தைகளை படுக்க வைக்கக்கூடிய படுக்கை ஆகட்டும், இல்லை அவர்கள் மேலே நம்ம போர்த்தி வைக்கக்கூடிய துண்டு, அந்த இதுவாகட்டும், ப்ளஸ் அவர்களுக்கு உபயோகப்படுத்துகிற தண்ணியில் ஏதானு சின்ன சின்ன கிருமி இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஸ்கின்னை வந்து பதப்படுத்தும். இவங்க அத்தனை பேரும் போய் ஸ்கின்ல போய் செட்டில் ஆயிப்பாங்க. செட்டில் ஆகிறதுனால உங்களுக்கு நோய் கிருமிகள் வந்து சட்டனை வந்து கொண்டு வராமல் இருப்பதற்கு இவர்கள் எல்லாமே தடை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் தான் வந்து பேரியர் ஆர்கானிசம்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இது மாதிரி நான் சொன்ன மாதிரி 9 துவாரங்கள் ஆண் குழந்தை, பெண்ணுக்கு வந்து 10 துவாரங்கள், பெண் உறுப்பிலே 2 துவாரங்கள் இருப்பதனால் ஸோ இதுலேயும் வந்து காலனைசேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப சூப்பராக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதோ, இல்லை குழந்தையோடைய எல்லா பாகத்திலையும் வந்து தொடச்சி வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து அவர்களுடைய துணியை வந்து ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம் என்று தேவையில்லாமல் அதீதமான டிட்டர்ஜென்ட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருப்பதும் வந்து ஓரளவுக்கு நல்லது. ஸோ அதனால இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆரம்ப காலத்தில் உள்ளே செல்லக்கூடிய கிருமிகள் தான் வந்து அவர்களுக்கு வந்து பிற்காலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கே உரித்தான ஆர்கானிசம்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நல்ல ஒரு ஃபைட்டிங் கெப்பாசிட்டி கொண்டு வரும் உங்களுக்கு. ஸோ அதனால ஒண்ணுமே எக்ஸ்போஸ் பண்ணாத வளர்க்கக்கூடிய குழந்தைன்னா உங்களுக்கு வந்து பபிள் பாய்னும் இந்த ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைய வந்து வேற வெளி உலகத்துக்கும் காட்டாமல் வெறும் ஒரு பபிள்குள்ள வச்சு வளர்த்தது. அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னன்னா, இந்த ஆரம்ப காலத்துல இந்த கிருமிகள் எல்லாமே வந்து உடல்ல போய் சேரும் பொழுது இதனை சுயம் என்று அந்த குழந்தையுடைய இம்யூனலாஜிக்கல் சிஸ்டம் வந்து ஏற்றுக்கொள்ளும். அதாவது இது என்னுடைய பாடி பார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவர்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ் மேலே வந்து எதிர்ப்பு கொண்டு வரணும், நோய் அறிகுறிகள் கொண்டு வரணுங்கிறது வராது. ஸோ அதனால் ஆரம்ப காலத்தில் எல்லா விதமான சில விஷயங்கள் அந்த குழந்தையுடைய சுற்றுப்புறத்தோட ஒரு ஒருங்கிணைந்து தான் அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும். ஓகே நேர்களே, டாக்டர் சொல்கிறது எல்லாமே வந்து இப்படியே புதுசாக நமக்கே தெரியாத அந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கும் மேலே வந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும், நம்ம டாக்டர்கிட்ட கேட்கணுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். நம்பர் சொல்கிறேன் திரும்பவும். சரிங்க மேம், ஒரு காலர் லைன் வந்திருக்காங்க, நம்ம கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், குட் ஆஃப்டர்நூனுங்க. குட் ஆஃப்டர்நூனுங்க. வீட்ல இருந்து ராஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எது கொடுத்தாலும் ஒரே அழுதுகிட்டே இருக்கு பாப்பா, 4 வயசு ஆகுது. நைட்ல எல்லாம் அழுதுகிட்டே இருக்கு. எதுவும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. வேற அந்த தீமண்ணை கொடுத்தா சாப்பிடுது. நம்ம ஒரு ஆப்பிள ஒரு வேக வச்சு கொடுக்கறோம், நமக்கு பிடிச்செல்லாம் கொடுக்கறோம், சாப்பிட மாட்டேங்குது. என்ன கொடுத்தா சாப்பிடுறாங்க அவங்க? அந்த தீமண்ண, அந்த பிஸ்கெட்டு, ஜங்க் ஃபுட், வேப்பர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா. அத முதல்ல நீங்க வீட்டுல வாங்கி வைக்கிறது யார் வாங்கினது? முதல்ல அவர்களை தான் நான் குற்றம் சொல்வேனே தவிர, ஏன்னா குழந்தைக்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது இதெல்லாம் தெரியாது, தாய்ப்பால் குடிக்கும் போது இதெல்லாம் தெரியாம தான் இருந்த குழந்தை. இது அனைத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணினது நம்ம தான்.
ஸோ அதனால் முதல்ல இந்த அத்தனை ஐட்டம் நீங்கள் சொல்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே வீட்டிலையும் அவர்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் எங்கேயுமே காட்டாமல் ஒரு வாரம் போடுங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவாங்க. இந்த பழங்கள்லாம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சாப்பிடணும் அவங்க எதிர்க்க. நாங்க சாப்பிட்டு தான் கொடுக்குறோம். அவங்க எதிர்க்க நீங்க சாப்பிட்டாதான் சரி, அம்மாவும் சாப்பிட்றாங்க, அப்பாவும் சாப்பிட்றாங்க, கூட பிறந்தவங்களும் சாப்பிட்றாங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில குழந்தையும் சாப்பிடுவாங்க. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப அருமையான இந்த உங்க பதில். நன்றி. நன்றிங்க சார். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கங்க. வணக்கம் மேடம். ம் கண்டி குழந்தை 4 வயசு ஆகுது. ம் சனிக்கிழமை விளையாடினே இருந்தாங்க கோயில் திருவாரூர் வந்து திடீர்னு அப்படியே மயக்கடிச்சு விழுந்தது, கண்ணுல அப்படியே நட்டும் போயிடுது. ம் திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா 3 நாள் பெட்ல வச்சிருந்து அனுப்புனாங்க. ம் வீட்டுக்கு வந்த உடனே சளி வாமிட்டது, எது சாப்பிட்டாலும் வாமிட் ஆகுது. ஓகே, அதாவது இது ஜுரத்துக்கு கூட வந்த வலிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ மற்றபடி வந்து இது ஃபெப்ரைல் சீஷர்ஸ்னு சொன்னாங்களா? ஜுரம் வரும்பொழுது வரக்கூடிய வலிப்புன்னு சொல்லி கொடுத்தாங்களா? என்னன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இல்லை இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டலில் டயக்னோசிஸ்னு ஒன்று எழுதியிருப்பாங்களே. அப்படிங்களா? சரி, ஆமாம், அதுதான். ஜுரத்துக்கு வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து வலிப்பு வரும். அந்த வலிப்பு வந்து பயப்படக்கூடிய வலிப்பு கிடையாது. ஆனால் அடுத்த முறையும் ஜுரம் வரும்பொழுது நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனை வந்து எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்கிட்டயே போய் கேட்டுக்கிறது நல்லது. சாப்பாடுல ஆகாரம்லாம் எது சாப்பிட்டாலும் வாமிட் ஆயிடுது மேடம். வாமிட் எடுக்கணும், திரும்பி போய் பாருங்க. ஏன்னா குழந்தையோட உடம்புல தண்ணி சக்தி எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதனால நீங்கள் போய் அதே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இது பயப்படக்கூடிய வாந்தியா இல்லை வேற ஏதானும் புறநோயாளியா வந்து மருந்து கொடுத்து அனுப்பலாமா அப்படிங்கிற முடிவு வந்து அவர்கள் எடுப்பாங்க. சரி, நன்றி மேடம். நன்றி. நன்றி சார். நேர்களை உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் டாக்டரிடம் கேட்க நினைத்தால் 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554 என்ற தொலைபேசி எண் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் மகேஸ்வரி மேடம். வணக்கம் சார், டாக்டர் பேசுங்க. மேடம் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன்ங்க, சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசினீங்க இது மாதிரி குழந்தைங்க இது மாதிரி இந்த டவல் அது மாதிரி இதெல்லாம் இது பண்ணா உடம்புக்கு நல்லது, அதெல்லாம் ஆன்டிபாடிஸ் அப்படின்னீங்க. பட் அதனால உங்களுக்கு டிசென்ட்ரி அது மாதிரிலாம் எதுவும் ஆகாதா மேடம்? அதாவது அந்த டவல்ல வந்து நீங்க அவ்வளோ அசுத்தமா வச்சிருந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடியது வந்து உள்ள போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து நம்ம எப்பவும் குழந்தைய சுற்றி வச்சிருக்கிறது அனைத்துமே நம்ம துவைத்து ஆற வச்சு அதை பத்திரமா தானே நம்ம வச்சிருப்போம். கண்டிப்பா நமக்கே தெரியாத ஃபேன் போட்டிருப்போம், கீழே விழுந்திருக்கும், அது பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்க வீட்டை வந்து நீங்க எப்பவும் போல நீங்க பெருக்கி நார்மலா தொடச்சி வச்சிருக்கிற வீட்டுல கீழே விழுந்ததுன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த அளவுக்கு கண்டாமினேஷன் கொடுக்கணும் குழந்தைக்கு. இதுவே நீங்க வந்து இப்ப நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், அங்க ஏதானும் சிறுநீரோ இல்ல மத்த இதெல்லாம் வந்து கால்வாய் போயிட்டு இருக்கிற இடத்துல துணி விழுந்துடுச்சுன்னா அதை எடுத்து நம்ம குழந்தை மேல துடைக்க கூடாது, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. மற்றபடி வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம வந்து பழக்கிறது பெட்டர். செருப்பு வாயில வைக்காம பாத்துக்கணுங்க, அவ்வளவுதாங்க, அதுதான் முக்கியம். ஆமா, மற்றபடி வந்து சின்ன சின்ன பொருளை வாய் வைக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. நன்றி. நன்றிங்க. அடுத்த நேயர் வந்திருக்காங்க டாக்டர். வணக்கம். இருந்து போயாச்சு டாக்டர். இப்ப நம்ம இந்த உணவு முறைகள் எப்படி குழந்தைங்களுக்கு இருக்கணும் டாக்டர்? அதாவது வந்து இப்போ நம்ம உலக சுகாதார மையமுடைய ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதாவது தாய்ப்பால் குடிச்சு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சக்திகளும் ஏராளம், ஆன்டிபாடிஸும் ஏராளம், நோய் தடுக்கக்கூடிய செல்ஸும் வந்து உள்ளே போகுது. ஸோ இதனால் வந்து அந்த முதல் 6 மாதம் முடிந்ததும் முடியாததுமாக நம்ம வந்து திட உணவு ஆரம்பித்தே தீரணும். ஆரம்பிக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலே அந்த குழந்தைக்கு வந்து
சரி விகித உணவு வந்து போய் சேராது. ஏன்னா 6 மாதம் வரையிலும் தான் அந்த தாய்ப்பால் வந்து ஒரு சரி விகித உணவாக இருக்கிறது. 6 மாதம் முடிந்த பிறகு அவர்களுக்கு நல்ல திட உணவு, அதாவது புரதமும் இருக்க வேண்டும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும், மினரல்ஸும் இருக்கணும், விட்டமின்ஸ் அனைத்தும் இருக்கணும், ப்ளஸ் ஃபேட்டும் இருக்கணும். ஸோ இந்த அனைத்து எலிமெண்ட்ஸும் சேர்ந்தது தான் சமவிகித உணவு. இதை வந்து நம்ம ஆரம்பத்தில் தாய்ப்பால் மட்டும் குடித்த குழந்தைனால நம்ம வந்து அதை கஞ்சி மூலமாக கொடுத்து விட்டு பின்னர் வந்து ஒரு செமிசாலிட் பதத்துக்கு நம்ம கொண்டு வந்து அதற்கு அப்புறமா ஒரு 9-10 மாதத்துக்குள்ளே நீங்கள் வீட்டில் சமைக்கிற உணவு அனைத்தையுமே அதே மாதிரியே நம்ம கொடுப்பதற்கு பழக்கணும். அதுதான் வந்து ஒரு தாய் வந்து பழக்கிறதுல தான் இருக்குது. இப்போ குழந்தைக்கு வந்து பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தாய்ப்பால் மட்டும்தானே குடிச்சது, கஞ்சி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் சரி மிக்சியில் போட்டு குழன்னு கொடுக்குறாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த உணவை வந்து அப்படியே அது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் தான் முழுங்க தெரியும். கொஞ்சம் டெக்ஸ்சர்ட் மெட்டீரியல் ஒரு பரபரன்னு இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க வந்து முழுங்க தெரியாமல் சட்டுன்னு சோக்காரா மாதிரி ஒரு இருமல் மாதிரி இருமிட்டு துப்பிடுறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த விழுங்கும் தசைகள், அதாவது ஸ்வாலோயிங் மசில்ஸ்னு சொல்லக்கூடிய மசில்ஸ் வந்து, அதாவது டெக்லுட்டிஷன் மசில்ஸ்னு நாங்கள் சொல்கிறது, ஸ்வாலோ பண்ணக்கூடிய மசில்ஸ், நம்ம உணவை வந்து வாய் வழியாக எடுத்து தொண்டை வழியாக உள்ளே அனுப்பணும், நம்மளுடைய உணவு குழாய்க்கு அனுப்பக்கூடிய தசைகள் வந்து சரிவர வளரணும்னா திட உணவு வந்து நல்லாவே நம்ம சாப்பிட்ற மாதிரியே கொடுக்கணும். அதனால தான் வந்து இட்லியை தயிரில் சேர்த்து கொடுங்க, இல்லைன்னா நல்லா ஒரு லைட்டாக ஒரு பொட்டுக்கடலை சட்னி வச்சு கொடுங்க, அதுவும் கையில் நசுக்கி நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தான் அந்த குழந்தைக்கு விழுங்கும் தன்மையே வரும். இதுவும் ஒரு அவர்களை வந்து பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா ஒரு குழந்தை வந்து இப்போ நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை நீங்கள் எப்போ தூக்கி வச்சாலும் சரி குதிச்சுட்டே இருக்கும். ஏன் அது குதிக்குதுன்னா அது பயிற்சி எடுக்குது. அவர்களுடைய கால் தசைகளை வந்து பயிற்சி எடுத்து நிற்பதற்கு திடமான குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ், அதாவது அந்த தையோட மசில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு தான் அந்த குழந்தை வந்து குதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தை வந்து அவ்வளோ அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்கும் போது நம்ம வந்து வெளியில் இருந்து நம்ம பேரண்ட்ஸும் வந்து அவர்களை வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நம்ம தயார்படுத்தணும். அவர்கள் வந்து நார்மலான சாப்பாடு சாப்பிடணுன்னா அவர்களுக்கு நார்மலான டெக்ஸ்சரோட உணவு வந்து நம்ம கொடுத்து பழகினாதான் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட தெரியும். அதனால தான் வந்து உணவு வந்து பிச்சு போட்டு கொடுங்கன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நல்ல சாஃப்டாக தோசை பண்ணிங்கன்னா அதை வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டு, அதாவது 9 மாதம் குழந்தைக்கு வந்து கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் அந்த பின்சர் கிராஸ்ப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளை வந்து எடுக்க தெரியும். ஸோ அந்த பிள்ளைக்கு, அதாவது ஒரு 10 மாதம் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி உணவு பிச்சு போடும் பொழுது அந்த குழந்தை வந்து அந்த கையால எடுத்து சாப்பிட தெரியும். குழந்தைக்கு தான் எதை எடுத்தாலும் வாயில வைக்க தானே தெரியும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வாயில வைப்பாங்க. உணவு ருசியா இருந்ததுன்னா கண்டிப்பா அவர்கள் வந்து அதனை சாப்பிட போறாங்க. அதாவது பல்லு வரணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைகள் எல்லாருமே வந்து அப்படியே விழுங்க தான் அவங்க கத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து 7 வயசு வரையிலும் குழந்தை வந்து மென்னு சாப்பிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய ஸ்டமக், அதாவது இரைப்பை, அது மாதிரியான ஒரு கிரைண்டர் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. உள்ள போறது அனைத்தையும் வந்து அது நன்றாக வந்து அரைச்சு அதை ஒரு கூழாக்கி தான் வந்து அடுத்த பகுதி டியோடனத்துக்கு அனுப்பும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான கிரைண்டருக்குள்ள எல்லாமே இதுவாகும். அதனால தான் மெட்டல் கிட்டல் எதையானு குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா, பட்டனு அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டாக்கா அதை மட்டும்தான் இந்த கிரைண்டர் ஒன்றும் பண்ணாது, அப்படியே குடலுக்கு கொடுக்குமே தவிர மற்ற உணவுப் பொருள்னு இருக்கிறது எல்லாத்தையும் அது நன்றாகவே அரைச்சு உள்ள தள்ளும். ஸோ அதனால கடிச்சு சாப்பிட தெரியாது குழந்தைக்கு. நாங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி கெட்டியான உணவு தர்றது அப்படிங்கிறது யோசனை நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கேரட்டும் கேபேஜ் பொரியல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, அந்த கேரட்டை நசுக்கி, நம்ம கண்டிப்பாக வந்து பச்சையாக ஒன்றும் சாப்பிட போகிறது இல்லை, ஓரளவுக்கு வேக வச்சிருப்போம். ஸோ அந்த வெந்த கேரட்டை வந்து கையில் நசுக்கி நம்ம குழந்தை வாயில் வச்சோம்னா அது மட்டும் அந்த கேரட்டோடைய சுவை உணர்ந்து வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதை பழக்கம் கொண்டு வரணும் நம்ம, அதுதான் வந்து முக்கியமானது. டாக்டர், இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி, குழந்தையின் முதல் வருடத்தில் நோய் தடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன்.
நம்ம ஓரளவு வந்து பார்த்துட்டோம். தாய்ப்பால், அதற்கப்புறமா வந்து அவர்களுடைய உணவு முறைகள், அதுக்கப்புறம் அவர்களை வந்து அந்த சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி வளர்க்கணும். ஸோ இது இல்லாமல் நம்ம தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு. நம்ம வந்து இந்த நோய் தடுப்பதற்கு வந்து தடுப்பூசிகள் வந்து பார்க்க போனீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அதனால வந்து இப்போ தடுப்பூசி வந்து அது ஒரு பெரிய அட்டவணையே இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம அந்த அட்டவணை பெரிய ப்ரோக்ராம் அது. நம்ம ஒரு டாக்டர் நேர்கிட்ட பேசிடலாம். ஷூர். வணக்கம். இணைப்புல வந்தாங்க. அதாவது நோய் தடுப்பு அந்த ஊசிக்கு அவ்வளோ அட்டவணைகள் இருக்கு இல்லைங்க டாக்டர்? அதாவது வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் அது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம்க்கு முன்னாடி இப்போ நியூஸ்ல கூட வந்து இருந்தது அதை பற்றி. ஓகே ஓகே டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம் கிட்ட பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஜமுனா பேசுறேன் மேடம். சொல்லுங்க. வடிப்பாக்கம் ஜமுனா. சொல்லுங்க. எங்க பேரை வந்து 4 வயசு ஆகுது மேடம். அவன் இந்த கொரோனா சமயத்துல பிறந்தால ரொம்ப ஒரு பிடிவாதமா அழுதுட்டே இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் அவங்க நினைச்சது அப்படி நடக்கணும். அதாவது கரண்ட்ல வச்சுமா அப்படி விட்டுணும். அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கு. அது நமக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு மேடம். அது என்ன பண்ணலாம் அவனுக்கு? இப்ப எதற்காக ரொம்ப கேட்டு அழறாரு? எது கேட்டாலும் எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிக்கிறாங்க. அதுதான் எதற்காக ரொம்ப அழறாருன்னு கேக்குறான். என்ன பண்ணா ரொம்ப அழறாங்க, எது கேக்குறாங்க ரொம்ப? அவன் எதை கேட்டாலும் மேடம், அதாவது எதுல கை வச்சாலும் எதை தூக்கி போனாலும் அப்படியே விட்டுடணும். அவன் அப்படி வேணான்னு நம்ம சொன்னா ஒரே அழுக. மற்ற சமயம் நல்லா இருக்கான், நல்லா பேசுறான், நல்லா விளையாடுறான், ஆசையா இருக்கு அந்த சமயம். அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா, சரி இது வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம் இது. அதாவது நம்ம வந்து வளர்ப்பு முறையில வந்து கொஞ்சம் அணுகுமுறை வந்து கொஞ்சம் முதல்ல தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது முதல்ல வந்து அவங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வளர்த்துட்டோம்னா அவர்களுக்கு வந்து வேண்டாம் நோங்கிற ஆன்சர் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமை. சரியா? ஸோ அதனால நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, நோ வேண்டான்னு அந்த மாதிரி சொல்லாம நீ வந்து இப்ப இதை வந்து இப்ப எடுக்கிறதுனால உனக்கு வந்து எந்த விதத்துல வந்து உனக்கு வந்து இது பாதகம் உண்டாக்கும் அப்படிங்கிறத விளக்கத்தோட சொல்லணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கத்தியை தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கத்தி வந்து தம்பி பேரை சொல்லி இது வந்து உனக்கு வந்து அடிப்படும், அதனாலதான்ப்பா வந்து இதை நம்ம தூர வச்சிடலாம், நம்ம வந்து வேற பொருள் எடுத்துப்போம், நம்ம விளையாடக்கூடிய பொருளை நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் நோன்னு மட்டும் சொல்லாம எதை செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி சொன்னோம்னா பிள்ளைக்கு வந்து என்ன சரி நோ மட்டும் சொல்லல, சரி அடுத்த பாதையும் நமக்கு காட்டுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மேல வரும். சரி நான் பரவாயில்லையே, நிறைய புது விஷயம் சொல்றாங்களே நம்ம பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூடவே வந்து அவர்கள் வந்து பயணிப்பாங்க. அப்படியே மேடம் வரான். ஆனா ஒரு சமயம் அவன் பிடிக்காத ஒரு ட்ரெஸ், சிம்பிள் விஷயம், ஒரு ட்ரெஸ் பாருங்களேன், அவன் போட்ட அழுக்கு ட்ரெஸ்ஸே மறுபடி போடணும்னு சொல்லுவான். அவன் எடுக்கிற ட்ரெஸ்ஸ அந்த ட்ரெஸ் அந்த 4 வயசுல அவனோட அந்த ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மேடம். ஒரு பக்கம் ட்ரெஸ் சென்ஸ் இருக்குங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஒரே ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றதுக்கு காரணம் அது வந்து கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கும். அதாவது உள்ள வந்து அதனுடைய அந்த தையல் கீறாம இருக்கும், பிறகு வந்து அந்த துணியில வந்து இருக்கக்கூடிய லேபிள் சில சமயம் வந்து உறுத்தும். ஸோ அந்த மாதிரி ஏதானும் பிரச்சனை இருக்கான்னு பாருங்க மற்ற ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயும். அது மாதிரி ஏதானும் இருந்ததுன்னா அதை முதல்ல நம்ம நிவர்த்தி பண்ணணும். ப்ளஸ் வந்து பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நம்ம ட்ரெஸ்ஸு என்ன பண்ணணும்னா அவர்கள் சூஸ் பண்ணுறாங்கங்கிற அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொண்டு வரணும். நீங்கள் என்ன 2 ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி அவங்களுடைய கட்டில் மேலே எடுத்து வச்சுட்டு இதில் எது வேணும் கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்களுக்கும் திருப்தியாக இருக்கும். ஆஹா நம்ம பாட்டி 2 சாய்ஸ் கொடுத்தாங்கப்பா, அதில் ஒரு சாய்ஸ் நான் தான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு கெத்து இருக்கும். ஸோ அப்போ வந்து பிள்ளைங்க வந்து அவ்வளவா அழமாட்டாங்க. இதுவே மொத்தத்தையும் காட்டிட்டீங்கன்னா அதே இதையே தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் மேடம். இதுல அவங்க அம்மாவும் அப்பாவும் அடிச்சிருவாங்க. அது எனக்கு பார்க்க ரொம்ப அழுகையா வரும் மேடம் அந்த நேரம் எனக்கு.
இது என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் நான் அழுதுடுவேன். இல்ல அதான் நீங்க அவங்களுக்கும் வந்து எடுத்து சொல்லுங்க, இந்த மாதிரி குழந்தைய வந்து அந்த 2 வயசுல இருந்து 6 வயசு வந்து நம்ம வழி நடத்துறது தான் வந்து அவர்கள் பிற்காலத்துல அவங்களே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க. இல்லைன்னா வந்து இப்ப அவங்க போக்குக்கு விட்டுட்டோம்னா அவர்களுக்கு வந்து சரி நம்மளை யாருமே வழி நடத்துறதுக்கு இல்லையே அப்படிங்கிற வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும். பெரியவங்க மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடும். இல்லாம போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி சாப்பிடுற விஷயத்துல கூட மேடம் ரொம்ப அதான் போர்க்காலம் சொல்லுவாங்க. ஒரு நாள் ரேடியோல தான் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் டாக்டர் சொன்னாங்க, சாப்பிடுறது போர்க்காலமா கூட அவங்க விரும்பி சாப்பிடணும். கண்டிப்பா இன்னும் பண்ணல மேடம். அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆசையா இருக்கு. நிறைய பேருக்கு 1 to 5 வயதுல வந்து பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஒழுங்கா சாப்பிடுவாங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா வேளையும் ஒரே மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லி அவர்களுக்கு நிறைய விளையாட்டெல்லாம் காமிச்சு அந்த மாதிரி தான் நம்ம அவர்களை என்கேஜ் பண்ணி வச்சிருக்கணுங்க. நன்றிங்க. அதான் மேடம் எங்க கிட்ட எல்லாம் சாப்பிட மாட்டான். அவங்க அம்மா கிட்ட சாப்பிடணும். அவங்க அம்மா ஆபீஸ் வேலை பார்ப்பாங்க. அவனை ஊட்டிட்டு போய் சாப்பிடணுன்ற அவசரத்தை ரொம்ப பெரிய போர்க்கிழமை நடந்துடும் ஒரு நாள். ஓகே 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 மேம். தேங்க்யூ மேம். சரி மேடம். தேங்க்யூ நன்றி நன்றி. அடுத்த நேயர் வந்திருக்காங்க. ஹலோ. வணக்கம் சகோதரி. வணக்கம் டாக்டர் பேசுங்க. பேசுங்க. வணக்கங்க. வணக்கம் டாக்டர். வேலூர் சாமிநாதன் சொல்லுங்க டாக்டர். இப்போ சிறப்பு குழந்தைகள் இருக்காங்க, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகள், அப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இவங்களுக்கும் எப்படி வந்து தடுப்பூசி மருந்து, அது மட்டும் இல்லாம வளர்சிதை மாற்றம் ஏற்படுகிறது இளம் பருவத்துல, அந்த டீனேஜ்ல ஒரு பெண் குழந்தையா இருந்தாக்கா இப்போ ஒரு குறிப்பா சொன்ன மார்பக வளர்ச்சியா இருக்கலாம், ஆண் குழந்தையா இருந்தாக்கா மீச அரும்புதல், அந்த மாதிரி அப்ப ஏற்படக்கூடிய அந்த மனநிலை, அதாவது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலை. அது இல்லாம இன்னொன்னு டாக்டர், ஒரு உலக அளவுல வந்து எல்லா நாட்டிலும் இப்ப மேற்கத்திய நாடுகள்லயும் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் வந்து தடுப்பூசி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களா? ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், சூழ்நிலை, மருத்துவம் மற்ற எல்லாமே வந்து அவங்க வந்து ஹை லெவல்ல இருக்காங்க, வளர்ந்துட்ட நாடு, நம்ம வந்து வளரக்கூடிய நாடு. இப்போ நம்மளுக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரியான நோய்கள் குழந்தைகளுக்கு தாக்குதா? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் தெளிவா. உங்களுக்கு ஆர்வம் அதை பத்தி இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா இன்டர்நேஷ்னலாகவே பார்த்தீங்கன்னா சில தடுப்பு மருந்து வந்து கரெக்டாக எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியது தான். வளர்ந்த நாடுகளில் வந்து தண்ணி சுகாதாரம் அதாவது இருக்கிறதுனால சில தண்ணீரினால் பரவக்கூடிய நோய் தடுப்பு மருந்து கொடுப்பதில்லை. அதாவது ஜாண்டிஸாக இருக்கட்டும், டைஃபாய்டு வேக்சின் அங்கே கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம வளர்ந்து வரும் நாடுகளில் வந்து அதையும் சேர்த்து கொடுக்குறோம் நம்ம. ஸோ மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. அங்கே வர நோய்களும் சரி, இங்கே வர நோய்களும் சரி, குழந்தைகளுக்கு அதே வயதில் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. அதற்கு பிறகு வந்து இப்போ நீங்கள் குழந்தைகள் முதல் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குன்னு கேட்டீங்க. எல்லாருக்குமே அனைத்து தடுப்பூசியும் கொடுக்க வேண்டிய கட்டாயம்தான். ஒரே ஒரு இது மட்டும்தான் நாங்கள் வித்தியாசப்படுவோம். முதல்ல இருந்தே வந்து உங்களுக்கு குழந்தைக்கு முதல் தடுப்பூசி போடும் பொழுது அந்த தடுப்பூசிக்கு சைடு எஃபெக்டாக வலிப்பு வந்தால் அப்போ வந்து நம்ம ஹோல்செல் பர்டிசஸ் அந்த காம்போனண்ட்டை தவிர்த்துட்டு ஏசெல்லுலார் பர்டிசஸ்னு இருக்கக்கூடிய காம்போனண்ட்டை வச்சு நம்ம கொடுக்க வேண்டிய மஸ்ட் அது. மற்றபடி வந்து பார்க்க போனீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அனைத்து குழந்தைகளுக்கும் தடுப்பூசி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி நன்றி சார். அடுத்த நேயர் இருக்காங்க மேம். வணக்கம். வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் மேம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே இந்த காய்ச்சல் அல்லது சளி அல்லது இருமல் வந்தது அப்படின்னா பொதுவாக இந்த கஷாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா இந்த சிரப் அது மாதிரிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இந்த சிரப் அப்படிங்கறதுல சுகர் கண்டென்ட் அப்படிங்கறதும் இருக்கு அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிரப்ல உண்மையாலுமே சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கா தெரிஞ்சுக்கணும்னு சுவை ஏற்படுத்தினாதான் குழந்தை வந்து சிரப் சாப்பிடும் இல்லையா? ஸோ சுகர் சிரப் கண்டிப்பா உண்டு தான் உங்களுக்கு. அதனாலதான் வந்து இப்ப நாங்க
பெரும்பான்மையான ஜலதோஷம் இருமலுக்கு நாங்கள் மருந்தே கொடுக்கறது இல்லை இப்பெல்லாம். ஜுரம் இருந்ததுன்னா ஜுரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பேராசிட்டமால் மட்டும்தான் கொடுக்க சொல்லுவோமே தவிர மற்றபடி வந்து நிறைய இன்ஃபேக்ட் எங்களோட ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லி கொடுத்ததே வந்து முதல்ல அம்மாவுக்கு வந்து எப்படி மூக்கு சிந்தணும், மூக்கை தொடச்சி கொடுக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை வந்து இருமல் எடுத்து வாந்தி எடுத்தால் அதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்ல வேண்டியது தான் ஒரு குழந்தைகள் மருத்துவருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. ஸோ அதனால் அந்த அசுகம் வரும்பொழுது குழந்தைய வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. கண்டிப்பாக மூக்கடைப்புங்கிறது இருக்கும், இருமலுங்கிறது இருக்கத்தான் இருக்கும். அதனால தான் வந்து இந்த சுத்தம் செய்யப்பட்ட உப்பு தண்ணி, நம்ம பியூரிஃபைட் செலைன், அந்த செலைன் டிராப்ஸ் வந்து குழந்தைகளுக்கு நம்ம போடுறது, அதுவே வந்து மூக்கு அடைப்புல இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து அவர்களோட தாய்ப்பாலை உறிஞ்சு கொடுக்க முடியும். மற்றபடி கஷாயம் கொடுக்கறது வந்து முன்பெல்லாம் பழகிட்டு தான் இருந்தாங்க. பட் குழந்தைகள் ஏத்துக்கிட்டா கொடுங்க நீங்க, மற்றபடி நாங்கெல்லாம் வந்து அதெல்லாம் பத்தி நாங்களே மறந்துட்டோம். ஓகே ஓகே. இன்னொன்னு என்னன்னா மேம், இந்த டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்ததுன்னா நான் கேக்குறது வந்து ஒரு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், அவர்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து என்ன மாதிரி இருக்கும்? எப்படி ஹேண்டில் பண்ணுது? டைஜஷன் ப்ராப்ளம்னா என்ன மாதிரி இருக்கும்? அவங்க போகக்கூடிய அந்த ஸ்டூல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தண்ணியா நீர்த்து போச்சு அப்படின்னா, நீர்த்து போச்சுன்னா முதல்ல கிருமி இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று வைரல் கிருமி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாக்டீரியல் கிருமி இருக்கலாம். பாட்டில் ஏதானும் கொடுக்குறாங்களா, இல்லை வெளி இடத்துல இருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்களா, இல்லை சமைக்காத உணவுகள், அதாவது வெளியில் இப்போ ஹோட்டலில் போயிட்டு இப்போ சேலடோ இல்லை வந்து அங்கே இப்போ பாவ் பாஜி மாதிரி இருக்கிற உணவில் வந்து கட் ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தா கூட அந்த ஆனியனில் வந்து இருக்கக்கூடிய கிருமி வந்து அந்த பாஜியில் வந்து சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு உங்களுக்கு வரலாம். இல்லை ரொம்ப சீக்கிரமே தயார் செய்யப்பட்டு ஹோட்டலில் வந்து நம்ம பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து ரீஹீட் பண்ணி கூல் பண்ணி பண்ணி ரீஹீட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பது. அந்த மாதிரி பழைய உணவுகள் ஏதானும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் குழந்தைக்கு வரலாம். ஸோ அது வந்து அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து தேவையில்லாமல் புற உணவை கொடுத்து குழந்தைக்கு வரக்கூடிய கிருமியினால் வரக்கூடிய வயிற்றிலக்கம் அது. சரி சரி சரி, ரொம்ப நன்றி டாக்டர், நல்ல ரொம்ப கிளியரா சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்க இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க டாக்டர்? பேரண்ட்ஸ் வந்து என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, குழந்தைங்க வந்து தே ஆர் நாட் ஸ்மால் அடல்ட்ஸ். அவங்க வந்து அவர்களுடைய அனைத்து உடல் பாகங்களும் சரி, அவர்களுடைய உடல் அமைப்பும் சரி, மனதும் சரி, அது வந்து பெரியவர்களை விட வித்தியாசமானது தான். ஸோ அதனால அவர்களிடம் அணுகும் பொழுது கொஞ்சம் மிருதுவாக தான் நம்ம அணுகணும். ரொம்ப ஹார்ஷாக வந்து அவங்க கிட்ட திட்டவும் கூடாது, அதுக்கப்புறமா திணிக்க கூடாது உணவை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இவ்வளோ சாப்பாடு எடுத்தால் அதை முடிச்சே தீரணுங்கிற அந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கும் கட்டாயப்படுத்த முடியாது. குழந்தையுடைய பசின்னு பார்த்தோம்னா அது வந்து வேறுபடும். ஒரு வேளை இருக்கிற மாதிரி அடுத்த வேளை வந்து அவர்கள் உணவு அருந்த மாட்டார்கள். இப்போ நேற்று நல்லா சாப்பிட்டாங்களே அதே இட்லி இன்னைக்கு கொடுப்போம்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அதற்கு ஏற்றாற் போல் குழந்தைகளுக்கு வந்து நம்ம மாற்றி மாற்றி அவர்களுக்கு வந்து ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு முறையில் தான் உணவை வந்து நம்ம ஃபீட் பண்ணும்பொழுது நம்மளும் வந்து ஒரு சேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆங்ஷியஸாக இருந்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக நம்ம வாங்க மாட்டாங்க. அவங்க சாப்பாடு சாப்பிடும்போதே இப்போ அதனால தான் வந்து நிறைய குழந்தைங்க வந்து இப்போ தாய்ப்பால் கொடுக்கக்கூடியதுக்காக பேரண்ட்ஸ் கிட்ட முதல் ஒரு வாரம் அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த முதல் குழந்தைகள் பெறக்கூடிய தாய்மார்கள், அதாவது பிரைமரி மதர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் வந்து அவர்களுக்கு தலை நிற்காத குழந்தையோடைய தலையை வந்து எப்படி பிடிக்கணும்னு தெரியாது. அதை வந்து கரெக்டாக எல்போலாம் அந்த தலை நிற்கணும். அப்போ தான் அந்த குழந்தையோட தலை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ தாய்ப்பாலில் அவங்க மார்பகத்தில் வாய் வைக்கும் பொழுது சட்டுன்னு வந்து அவங்க நம்மளுடைய முகத்தையும் பார்க்கணும், ஒரு அம்மாவுடைய முகத்தையும் பார்க்கணும், கண்ணோடு கண்ணு
கொக்கி போடுறதுக்கு தலை கொஞ்சம் அசைகிற மாதிரி எல்போவில் அந்த தலை நிற்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம. அதை விட்டுட்டு அவங்க வந்து லெஃப்ட் எல்போவில் வச்சுருப்பாங்க குழந்தைய, பட் ரைட் ஹேண்டில் வந்து அவங்க தலையை டைட்டாக பிடிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து வாயை வைக்காது, கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து முதல்ல நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். நம்ம தான் இந்த குழந்தைக்கு தாய். ஸோ நம்ம தான் பால் தரணும், நம்ம தான் வந்து இந்த குழந்தைய பராமரிக்கணும். அதனால வந்து ஐயோ இந்த திடீர்னு இந்த குழந்தை என் கையில் கொடுத்தாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயப்படக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னது, டாக்டர் ஐ டோன்ட் நோ திஸ் கேட்ஜெட் ஹஸ் கம் டு மீ வித்தவுட் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னாங்க. ஸோ அதனால எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கிடையாது, நம்மளுடைய இயற்கை உந்துதல் தான் இது. ஸோ குழந்தை நம்முடையது, அந்த குழந்தைக்கு நாம தான் தாய், வேற யாரும் கிடையாது. அதனால அந்த குழந்தைய நம்ம அரவணைக்கவும் தெரியணும், அவர்களுக்கு உணவு புகட்டவும் தெரியணும், அவர்களை ஆராதிக்கவும் தெரியணும், அவர்களை அனுசரித்து போகிறதுக்கும் தெரியணும், ப்ளஸ் அவர்களை நம்ம கொஞ்சறதுக்கும் தெரியணும், அவங்க கூட பேசணும். ஸோ நம்ம பேச தான் அவர்களுக்கு மொழியே வந்து அது இன்புட் ஸ்டேஜ், அது அப்போ தான் ஒக்காபுலரி உள்ளே போகும். ஸோ இப்போ 2வது வயசில் அவங்களோடக்கு அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து அவர்கள் முன்னாடி எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு பெற்றோரா, ஃபாதரும் சரி மதரும் சரி ரொம்ப வந்து அமைதியாக இருந்துட்டு ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசி அன்போடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை வந்து நிச்சயமாக இந்த உலகத்தில் வந்து எல்லா சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக, ஒரு பிரஜையாக உருவாகும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் இது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எல்லா நேயர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.